மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஒருவர் வாசியுங்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். துதிகள் மத்தியில் வாசமாக இருக்கான் பரலோக பிதாவே, அப்பா சந்தோஷம் மகிழ்ச்சியுமான இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் மதிய பொழுதுக்காக நன்றி கூறுகிறப்பா. எத்தனையோ பிள்ளைகளுக்கு கிடைக்காத சிலாக்கியத்தை அற்பும் தூசியும் பாவியும் கந்தியமான எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தை, அதற்காக நன்றி கூறுகிறப்பா. அப்பா, நாங்கள் கடந்த 6 மாதங்களாக படித்த பாடங்களை அப்பா நல்ல முறை எக்ஸாம் எழுத உதவி செய்து அதற்காக நன்றி கூறுகிறப்பா. நல்ல ஞானத்தை தந்தீர், அதற்காக நன்றி கூறுகிறப்பா. எழுதின ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இன்னும் விசேஷத்தை ஞானத்தை கொடுத்து பிள்ளைகள் ஆண்டவரே இன்னும் அதப்பா வசனத்தை அதிகமாக படிக்க பிள்ளைகளுக்கு நீங்கள் இரக்கத்தை பாராட்டமாக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த பெண்கள் கூடுகள் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் கண்ணோக்கி பாருங்க அப்பா. ஆண்டவரே அப்பா, சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களோட வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் காணப்படவும் நாங்கள் அதை கேட்டு அப்படியே விட்டு விடாதபடி அப்பா அதன்படி நடந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய் காணப்பட இயேசுப்பா நீங்கள் உதயசனமாக ஜெபிக்கிறோம்ப்பா. அடியேன் அப்பா சிலுவை நிறைய மறைத்து அப்பா நீங்கள் வெளிப்படமாக ஜெபிக்கிறோம்ப்பா. பிள்ளைகளுக்கு தேவையான வார்த்தை நீங்கள் பரத்திலேருந்து தந்து அப்பா பிள்ளைகள் அப்போ ஒவ்வொரு ஆசீர்வாத பாதையிலே நடத்தணுமா ஜெபிக்கிறோம். தாழ்த்துகிறோம், பண்ணிக்கிறோம். துதி கனம் மகிமை எல்லாம் அப்பாவுக்கு இயேசு ஜெபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். ஒரு முறை கூட வாசியுங்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இங்கே ஃபஸ்ட்டில் இருக்க கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இங்கே ஒரு மனிதனுடைய குமாரத்திகள் கேட்டாங்க. அது என்ன கேட்டாங்க, அது யாருடைய குமாரத்திகள் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கேட்டதை அவங்க என்னது பெற்றுக்கொண்டார்கள். அதுபோல் நம்ம இன்னும் ஏசப்பாட்ட இப்போ பிள்ளைங்களாக இருப்போம். இந்த பிள்ளைங்க இருக்காங்க. அந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது வேணும்னா அப்பாட்ட அம்மாட்ட கேட்டால் தான் என்ன செய்யும், அதை பெற்றுக்கொள்ள முடியும். நமக்கு ஒரு தேவை இருக்குது, ஏதாவது ஒன்று நம்ம ஏசப்பாட்ட கேட்குறோம். ஏசப்பா என்ன செய்கிறாரு, நம்ம கேட்குறத தர. அதான் கேளுங்கள் உங்களுக்கு இந்த கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இங்கே இன்றைக்கி ஒரு மனிதனுடைய குமாரத்திகள் எத்தனை பேராக இருக்கும்? 1க்கு மேலே 2 பேர் 3 பேர். அப்போ அப்படி இங்கே 5 பேர் சேர்ந்து ஒரு காரியத்தை கேட்குறாங்க. கேட்கிறதை பெற்றுக்கொள்கிறார்கள். அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். செலோப்பியாத் தெரியுமா யாருக்காது? எண்ணாகமம் 26ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். ஒருவர் வாசியுங்கள். ஏப்பேரின் குமாரனான செலோப்பியாத்திற்கு குமாரர் இல்லாமல் குமாரத்திகள் மாத்திரம் இருந்தார்கள். இவர்கள் நாமங்கள் மக்லாள், நோவாள், ஒக்லாள், மில்காள், திர்சாள் என்பவைகள். அப்போ இப்போ செலோப்பியாத்து யார் என்னது, ஏப்பேரின் குமாரன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த செலோப்பியாத்து யாருடைய வம்சம் அப்படின்னா, யோசேப்புக்கு பிள்ளைகள பேர் என்னது? யோசேப்புடைய பிள்ளைகள பேர் என்னது? எப்ராயிம், மனாசே. அந்த மனாசேயுடைய அந்த எங்கேருந்து எண்ணாகமம் 26ஆம் அதிகாரம் 28 முதல் ஒருவர் வாசியுங்கள். யோசேப்புடைய குமாரனான மனாசே, எப்ராயிம் என்பவர்களின் குடும்பங்களாவன. மனாசேயுடைய குமாரரின் குடும்பங்கள் மாகீரின் சந்ததியான மாகீரியரின் குடும்பமும், மாகீர் பெற்ற கிளையாத்தின் சந்ததியான கிளையாதியரின் குடும்பமும், கிளையாத் பெற்ற ஈயேசரின் சந்ததியான ஈயேசியரின் குடும்பமும், ஏலேக்கின் சந்ததியான ஏலேக்கியரின் குடும்பமும், அஸ்ரியலின் சந்ததியான அஸ்ரியலின் குடும்பமும், சேகேமின் சந்ததியான சேகேமியரின் குடும்பமும், செமித்தாவின் சந்ததியான செமித்தாவியரின் குடும்பமும், ஏப்பேரின் சந்ததியான ஏப்பேரின் குடும்பம். இப்போ அந்த யோசேப்புடைய குமார் மனாசே, எப்ராயிம், அந்த மனாசேயின் குமாரனுடைய வம்சத்தில் வருகிறது தான் இந்த செலோப்பியாத். அப்போ அந்த செலோப்பியாத்திற்கு யார் இல்லை? குமாரர்கள், ஆண் பிள்ளைகள் கிடையாது, பெண் பிள்ளைகள் மட்டும், 5 பெண் பிள்ளைகள். அப்போ
இந்த குமாரத்திகள் என்ன செய்தார்கள், அவங்கள்ட்ட இருந்த நற்குணங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரியா? முதலாவது அவங்கள்ட்ட இருந்த நற்குணம் வந்து ஐக்கியம் உடையவர்களாக இருந்தார்கள். என்ன இருந்தவங்கள்ட்ட? ஐக்கியம் உடையவர்களாக இருந்தார். என்னாகமம் 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஒரு ஆள் வாசிங்க. யோசேப்பின் குமாரனாகிய மனாசேயின் குடும்பங்களில் மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் மகனான கிலியாத்துக்கு பிறந்த ஏபேருக்கு புத்திரனாக இருந்த செலோப்பியாத்தின் குமாரத்திகளாகிய மக்லாள், நோவாள், ஒக்லாள், மில்காள், திர்சாள் என்பவர்கள் வந்து இதில் வந்து என்ன கதைன்னு சொன்னால், இஸ்ரேல் ஜனங்கள் கானானுக்கு நேராக அந்த செங்கடை தாண்டி வந்துட்டுருக்காங்க. அதில் வந்து நிறைய பேர் வனாந்தரத்தில் வந்து அழிந்து போகிறாங்க. முதல்ல வந்து எண்ணாகமம் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது மோசேட்ட சொல்லுவார், நீ வந்து 20 வயசுக்கு மேலே உள்ளவங்களை வந்து என்னது அவங்கள வந்து எண்ணி தொகையிட்டு அதில் வந்து எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து அவங்க சீனாய் வனாந்திரத்தில் இருக்கும்போது தேவன் வந்து கட்டளை செய்வார், கொடுப்பார். அதில் பார்க்கும்போது 6,3550 பேர் அந்த சமயம் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அந்த இதில் வந்து எண்ணும்போது இருப்பாங்க. அப்போ அதுக்கப்புறம் எதுக்கு எண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கு வந்து என்னது அவங்களுக்கு தேவையான காணியாட்சிகளை பிரித்து கொடுக்க வேண்டும். அப்போ அதனால் முதல்ல அப்படி வந்து என்ன சொல்லுவார். அப்படி வரும்போது இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தேவனுக்கு பிரியமில்லாத அநேக காரியங்களை வந்து என்ன செஞ்சு முறுமுறுப்பாங்க. அதனால வனாந்தரத்தில் நிறைய பேர் வந்து அழிந்து போவார்கள். அப்போ அப்படி வந்து என்னது அந்த அழிந்து வரும்போது நிறைய பேர் வந்து என்னது தேவன் கொடுத்த வாதையினால இறந்து போவாங்க. அப்படி நிறைய பேர் அழிந்து போகும்போது திரும்பவும் தேவன் வந்து சொல்லுவார், அந்த ஜனங்களை வந்து இந்த 20 வயசுக்கு மேலே உள்ளவங்களை நீ வந்து என்னது தொகையிடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவார். அது வந்து முந்தின அதிகாரங்களில் வரும். எண்ணாகமம் 26ஆம் அதிகாரத்தில் வருது 2வது வசனத்தில், 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட இஸ்ரவேலிலே யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்கள் எல்லாரையும் எண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அப்படி எண்ணும் போது தான் ஒவ்வொரு கோத்திரமாக எண்ணுவாங்க. அதில் வந்து இருக்குது 6,01,730 பேர் வந்து அதில் வந்து இருப்பாங்க. எதுக்குன்னா இவங்களுக்கு அதான் அந்த கானான் தேசத்தை தேவன் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த வாக்கை வந்து என்ன செய்யணும், தேவன் சொன்ன வாக்கு தத்தத்தை கண்டிப்பாக என்ன செய்யணும், நிறைவேற்றி ஆகணும். அதனால் இவங்களை வந்து எண்ணுங்க, அந்த தொகை இட்டாதான் யாருக்கு எவ்வளோ பங்கு, அந்த பங்கு வந்து என்னது இன்னைக்கு இந்த பிள்ளைங்க 2 பேர் இருப்பாங்க 3 பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து என்னது இருக்கிறத வந்து என்ன ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி தானே? அப்போ சிலவங்களுக்கு வீட்டில் மூத்தவங்களுக்கு கொஞ்சம் கூட்டி கொடுப்பாங்க, இளையவங்களுக்கு கொஞ்சம் குறைச்சி கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட இதில் இங்கேயும் வந்து அந்த 6,01,730 பேர் இந்த கோத்திரத்தில் அந்த பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து அந்த காணியாட்சிகளை பிரித்து கொடுக்கணும். அதனால் இவங்களை வந்து என்னது தேவன் வந்து எண்ணுவதற்காக வந்து சொல்லுகிறார். அப்போ சொல்லி மோசே சொல்றார், இவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போது அந்த எண்ணும் போது இதில் வந்து யாரும் வர்றது, இந்த செலோப்பியாத்தின் குமாரத்திகளை என்னது அந்த எண்ணிக்கையில் தான் வர்றாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து ஒரு என்னன்னு சொன்னால், ஒருவேளை ஆண் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் என்ன செய்வாங்க இந்த பங்கு கிடைக்கும், எங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 பிள்ளைகளும் சேர்ந்து மோசேயினிடத்தில் என்ன பண்ணுவாங்க, கேட்க போகிறாங்க. இன்றைக்கி 2 பிள்ளைங்க இருக்கிறது 3 பிள்ளைங்க இருக்குது வீட்டில். என்ன நேரம் என்னது சண்டை, ஒரு நேரம் சண்டை, அடியும் பிடியும் இடியும். கொஞ்ச நேரம் அம்மா அப்பா வீட்டில் இல்லைன்னா என்ன நடக்கும், அடி நடக்கும், அங்கே ஒரே ஒப்பாரும் நடக்கும். அடுத்து அம்மா அப்பா வீட்டில் வந்த உடனே என்ன சொல்லுவாங்க, இப்படி அடித்தான் அப்படி செஞ்சேன் அப்படின்னு ஒரே கம்ப்ளைண்ட் ஆகும். ஆனால் இந்த செலோப்பியாத்து முன்னாடி வந்து இறந்து போகிறார். இருந்தாலும் இந்த 5 பிள்ளைகளும் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஐக்கியம் உடையவர்களாக இருக்கிறார். இன்றைக்கி பெண்கள் கூடுகையில் ஒவ்வொருவர்கிட்டையும் ஏசப்பா நம்மளை எதிர்பார்க்கிறோம். நம்ம வந்து என்னது ஒரு ஐக்கியம் உடையவர்களாக, நம்மள்கிட்ட வந்து ஒரு பிரிவினை இருக்கக்கூடாது, ஒரு சண்டையோ ஒரு சச்சனை ஒரு மனக்கசப்போ ஒன்றும் இருக்கக்கூடாது. நம்ம வந்து என்னது ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செலோப்பியாத்தின் குமாரத்திகள் நமக்கு என்னது நல்ல ஒரு முன் உதாரணமாக இருக்கிறார். அவங்க வந்து ஒருத்தி என்ன நீ பொய்க்காளு நான் வரல, நீ பொய்க்காளு அப்படின்னு அவங்க என்னது சொல்லவில்லை. என்பவர்கள் வந்து அந்த 5 பேரும் சேர்ந்து தான் அந்த இடத்துல வர்றாங்க. இன்றைக்கி நமக்கு பெண்கள் கூடுதல் மாதிரி ஒரு வீட்டு கூட்டம் இருக்குது, நம்ம எல்லோரும் சேர்ந்து போகிறோமா?
அதில் ஒரு ஆளை காணாது, 2 பேரை காணாது, 3 பேரை காணாது. அப்படி இல்லை. தேவன் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கறது ஒரு ஐக்கியம். எல்லாரும் என்னது ஒரு ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் வந்து என்ன இந்த குமாரத்திகள் மூலமாக நமக்கு வந்து அது என்னதான் எப்படிப்பட்ட என்னது இது காரியமாக இருக்கட்டும், நம்ம வந்து என்ன செய்யணும், இதன் மூலமாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது நம்மக்கிட்ட என்னது ஒரு ஐக்கியம் உள்ளவர்களாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் வந்து நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிறார். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை ஒரு ஆள் வாசிங்க. 1 கொரிந்தியர் 1:9 10. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். நம்ம வந்து ஐக்கியமாக மனிதரிடம் ஐக்கியமாக இருக்கிறது மட்டும் போதாது. இங்கே தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாக இருப்பதற்கு தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். அப்போது இந்த ஐக்கியம் வந்து என்னது, நம்ம வந்து மனிதரோட மட்டுமல்ல தேவனுடனும் நம்ம ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தான் தேவன் வந்து நம்மை இந்த இடத்துல வந்து என்னது கொண்டு வைத்திருக்கிறார். அப்போ அந்த ஐக்கியம் இருந்தால் நம்மகிட்ட பிரிவினை இருக்குமா? பிரிவினை இருக்காது. ஒரே சிந்தனை, ஒரே யோசனை, நம்ம வந்து என்னது ஒன்றுக்குள்ளே ஒன்றா என்னது ஒரு இந்த பிளவுகளோ ஒன்றும் இல்லாமல் நம்ம வந்து என்னது ஐக்கியம் உள்ளவர்களாம். இதை தான் நம்மள்கிட்ட வந்து என்னது தேவன் எதிர்பார்க்குறார். இந்த ஐக்கியம் நம்மள்கிட்ட வந்து இருக்கிறார். இந்த ஐக்கியத்தை நம்ம வந்து எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னால் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்கள். 1 யோவான் 1:7. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்போ ஒளியாகி இயேசு நம்ம கூட இருந்தால் மட்டும்தான், இயேசப்பா கூட நம்ம நடந்தால் மட்டும்தான் நம்ம வந்து என்னது செய்வோம், அப்போ அவரோடு ஐக்கியமாக இருப்போம். நம்ம அந்த கூட உள்ள என்னது நம்ம அந்த பெண்கள் கூட ஒவ்வொரு நம்ம என்னது ஐக்கியமாக இருப்போம். அப்போ இது நம்ம ஐக்கியமாக இருப்பதற்கு முக்கியமான காரணம் நம்ம என்ன செய்யணும், இயேசுவை நம்ம எப்போ நம்ம கூட என்னது வைத்திருக்கணும். இயேசப்பா நம்ம கூட இருந்தால் மட்டும்தான், அவருக்கு பாதையில் நடந்தால் மட்டும்தான் நம்ம வந்து என்னது ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்க முடியுமே தவிர இல்லைன்னு சொன்னால் நம்மள்ட்ட என்னது வாக்குவாதங்கள் புறாமல் இதில் என்னது மாறி மாறி இருந்துகிட்டே இருக்கும். அப்போ தேவன் நம்மளை அந்த எதுக்காக நம்ம அழைத்திருக்க, நம்ம ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மனிதர்களிடமும் தேவனிடம் நம்ம என்னது ஐக்கியம் ஒரே ஏக யோசனையும் ஏக என்னது மனதும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குமாரத்திகள் மூலமாக தேவன் நமக்கு என்னது நமக்கு கற்றுத்தருகிறார். 2வதாக அவங்க வந்து தைரியம் உள்ளவர்களாக இருந்தார்கள். எண்ணாகமம் 27ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. ஆசரிப்பு கூடார வாசலிலே மோசேக்கும் ஆசாரியனாகிய எலியாசாருக்கும் பிரபுக்களுக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நின்று. அப்போ இங்கே வந்து ஆசரிப்பு கூடார வாசலில் மோசே இருக்கிறாங்க, எலியாசார் இருக்கிறாங்க, பிரபுக்கள் இருக்கிறாங்க, சபையில் உள்ள நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கி நம்மள்ட்ட நிறைய ஆள் கூட்டத்தில் போய் நின்றுட்டு ஏதாவது பேசணும்னு நம்ம பேசுவோமா? நமக்கு வார்த்தையே வராது. நமக்கு என்னது போக்க தைரியமே இருக்குது. ஆனால் அந்த பிள்ளைகள் வந்து அவங்க ஏதாவது சொல்லுவாங்களோ, அப்போ இவங்க ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே பார்க்கல. அவங்க தைரியமாக என்னது அந்த இடத்துல போய் அவங்க முன்பாக நின்று அந்த இடத்துல தைரியமாக என்னது பேசுறது பிறகு. இன்றைக்கி நம்மக்கிட்ட அந்த தைரியம் இருக்கிறதா? அந்த தேவன் நம்மள்ட்ட எதிர்பார்க்கறது அந்த சிலோப்பியாத்தின் குமாரத்திகள்கிட்ட இருந்த தைரியத்தை நம்மள்ட்ட வந்து தேவன் வந்து எதிர்பார்க்குறது. அந்த தைரியத்தை யார் நமக்கு தர முடியும்? தேவன் மட்டும்தான் நமக்கு என்னது தர முடியும். அந்த தைரியம் எப்படி நமக்கு கிடைக்கும்னு சொன்னால் நம்பிக்கையினால தான் என்னது அந்த தைரியம் வந்து கிடைக்கும். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் ஒரு ஆள் வாசிங்க. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம்.
கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாக இருப்பீங்க சொல்லி. நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியம். அப்போ தைரியம் எனக்கு எப்படி வருது? நம்பிக்கையினாலே வருது. இந்த நம்பிக்கையை நம்ம யார் மேலே வைக்கணும்? ஏசப்பா மேலே. அந்த கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. அப்போ இந்த நம்பிக்கை தைரியம் எப்படி வரும்னா நம்பிக்கையினாலே வரும். அப்போ இந்த நம்பிக்கையை நம்ம மனுஷர் மேலே எந்த காரணத்தை கொண்டு நம்ம வைக்கக்கூடாது. யார் மேலே? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தா மட்டும்தான் கர்த்தர் நமக்கு நம்பிக்கையாக இருந்து நமக்கு இந்த தைரியத்தையும் தருவார். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை ஒருக்கா வாசிங்க ஒரு ஆள். 4:13. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பு அறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். இங்கே பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால், அவங்களுக்கு படிப்பறிவில்லை, அவங்க தேவனுக்குள்ளாக அவங்க பேதமை ஒன்றும் இல்லாதது போல் அவங்க இருந்தாலும் தைரியத்தை தேவன் கொடுத்தன. அவங்க நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க அந்த இடத்துல தைரியமாய் பேசுகிறதை கண்டு அவங்க கூட யார் இருக்கிறதுன்னு கண்டு கொண்டாங்க? தேவன் ஏசப்பா அவங்க கூட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டு கொண்டாங்க. இன்னைக்கு நம்மவும் நிறைய நேரத்தில் நிறைய மக்கள்கிட்ட தேவனை பற்றி சொல்லுவோம். அப்போ ஒரு தைரியத்தோடு சொல்லுவோம். அப்போ அவங்க நம்ம பேசும்போது அப்போ அவங்க சொல்லுவாங்களா, நீங்கள் உங்களை கூட ஏசப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுகிற வார்த்தையினால நம்ம அப்படி யாராவது நம்மள்ட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே பேதுருவும் யோவானும் பேசுகிற அப்போ அவங்க அவ்வளோ தைரியத்தோட இவங்களே அந்த குமாரத்தை யாராவது ஏதாவது சொல்லுவாங்களா, அதை ஒன்றும் பார்க்கல, ஒரு தைரியத்தோடு தான் போய் அந்த இடத்துல அந்த மோசையை எப்படிப்பட்ட தேவனுக்கு இந்த தேவ பிள்ளை அந்த பிள்ளைக்கு மேலே போய் தைரியம் இருந்தால் மட்டும்தான் நிற்க முடியும். எவ்வளோ ஜனங்கள் அவங்க எல்லாம் போய் அங்கே ஏதாவது கேட்டாங்களா? இல்லை, இவங்க அந்த 5 பேர் மட்டும்தான் அவங்க ஒரு தைரியம். அது யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்த தைரியம். தேவன் மேலே அவங்க நம்பிக்கை, தேவன் நம்ம கூட இருக்கிறார், நம்ம கேட்டால் தேவன் எல்லாவற்றையும் செய்வார் அப்படின்னு கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சு அவங்க போய் கேட்டனால தான், தைரியத்தோடு கேட்டனால அந்த இடத்துல அவன் அந்த காரியத்தை பெற்றுக்கொண்டாங்க. இன்னைக்கு நம்மக்கிட்ட அப்படிப்பட்ட தைரியம் இருக்கிறதா? தேவன் நமக்கு தருகிற, தேவன் மேலே நம்பிக்கை வச்சு தேவன் நமக்கு தருகிற தைரியத்தை வச்சு நம்ம மற்றவங்களுக்கு சொல்லும்போது மற்றவர்கள் நம்மளை பார்த்து இவங்க கூட தேவன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவதற்கு நம்ம அப்படி நம்ம காரணமாக இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசித்து பார்க்கணும். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை ஒரு ஆள் வாசிங்க. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தண்டையிலே சேருக்கணும். அப்போ நம்ம நமக்கு ஏதாவது ஒரு காரியத்தில் இரக்கம் வேணும்னா, நமக்கு ஏற்ற சமயத்தில் சகாயம் கிடைக்கணும்னா நம்ம யார்கிட்ட போகணும்? தைரியமாய் ஏசப்பா நம்முடைய வெறுத்து தள்ளவே மாட்டார். எந்த பாவியாக இருந்தாலும் நம்ம பாவத்தை இருக்கட்டும், ஏசப்பா என்னை மன்னிச்சு கொண்டு ஏசப்பா நம்முடைய பாவத்தை மன்னித்து அப்படியே பிள்ளையாக நம்மளை வச்சுருக்கோம். அதனால் நம்ம நினைச்சோம் இந்த தைரியம் நம்ம தேவனுக்கு மேலே நம்பிக்கை வச்சு அவர்கிட்ட தைரியமாய் அவர்கிட்ட சேருகிறவர்களாக இருக்கணும். முதல்ல பார்த்தோம் அவங்க ஐக்கியம் உள்ளவர்கள், அவங்க நல்ல ஒரு ஒற்றுமை ஐக்கியம் உடையவர்களாக இருந்தார். அந்த ஒற்றுமையை தேவன் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிறார். ரெண்டாவது நம்ம தைரியம் உள்ளவர்களாக தேவன் மேல் நம்பிக்கை வைத்து தேவன் தருகிற தைரியத்தை கொண்டு நம்ம அது படி செயல்படணும் அப்படின்ட்டு தேவன் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிறார். மூன்றாவது அவங்க தேவ பிள்ளையிடம் உண்மை பேசுகிறவராக இருந்தார்கள். என்னாகமம் 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. எங்கள் தகப்பன் வனாந்திரத்தில் மரணம் அடைந்தார், அவர் கர்த்தருக்கு விரோதமாக கூடின கோராகின் கூட்டத்தாரில் சேர்ந்தவர் அல்ல, தம்முடைய பாவத்தினாலே மரித்தார்,
அவருக்கு குமாரர் இல்லை. இங்கே அழகாக சொல்லு, எங்கள் தகப்பன் வனாந்திரத்தில் மரணம் அடைந்தார், அவர் கர்த்தருக்கு விரோதமாக கூடின கோராகின் கூட்டத்தாரை சேர்ந்தவர் அல்ல, தம்முடைய பாவத்தினாலே மரித்தார். இன்னைக்கு நம்மக்கு அம்மா அப்பாவை யாராவது இறந்துருந்தா எங்கள் அப்பா பாவம் செய்ததால இறந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? நம்ம வாய்னால சொல்ல விட. சிலவங்களுக்கு சில என்னது சொல்ல முடியாத வியாதிகள் இருக்குது. அப்போ என்ன நோயின்னு கேட்டால் என்ன நோயின்னு கூட எனக்கு சிலவங்க சொல்ல முடியும். அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, அது வந்து டெஸ்ட் பண்ணும்போது என்ன நோயினே கண்டுபிடிக்கும். அப்படி வந்து பொய் பேசுகிற மக்கள் மத்தியில் நம்ம இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஆனால் அந்த பிள்ளைகள் அந்த குமாரத்திகள் அழகாக சொல்ல, எங்கள் தகப்பன் வனாந்தரத்தில் மரணம் அடைந்தார், அவர் தம்முடைய பாவத்தினாலே மரித்தார். நம்ம சொல்லுவோமா எங்கள் அப்பா பாவத்தினால தான் மரித்து, எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க பாவத்தினால தான் மரித்தாங்க நம்ம சொல்லுவோமா? நம்ம அப்படி சொல்லவே மாட்டோம். நம்ம சொன்ன அவங்களுக்கு ஏதோ அப்படி மரித்தாங்க இப்படி மரித்தாங்க. அந்த பிள்ளைங்க சொல்கிறது பாருங்க, அந்த தம்முடைய பாவத்தினாலே மரித்தார் அப்படின்னு. அப்போ அவர் என்ன பாவம் செய்திருப்பார்? நம்மளும் பாவம் செய்கிறோம், நிறைய பாவம் செய்கிறோம். அவங்க வந்து அந்த வனாந்தரத்தில் மரணம் அடைவதற்கு கண்டிப்பாக என்னது ஏதாவது தேவனுக்கு விரோதமான ஒரு பாவம் செய்திருக்காங்க. அவர் என்ன பாவம் செய்திருப்பார்? நிறைய பேர் இறந்தாங்க, இந்த இடத்துல என்னது இந்த செலோப்பியாத்தை என்னது இறந்துருங்க. அப்போ அவங்க என்ன பாவம் செய்திருப்பாங்க? தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிற கூட்டத்தில் என்னது நிறைய எல்லாரும் என்னது இப்படி வந்து நாங்கள் அங்கே இருந்திருந்தா நல்லா இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுக்கு விரோதமாக என்னது கலகம் பண்ணி எங்களுக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு நாங்கள் திரும்ப எகிப்துக்கு நாங்கள் போனாதான் கொள்ளலாம், இங்கே இருந்தால் சரியாகாது அப்படின்னு சொல்லிச்சு என்னது தேவனுக்கு விரோதமாக மோசைக்கு ஆரோனுக்கு விரோதமாக என்ன செய்வாங்க? அவங்க வந்து முறுமுறுக்கிறாங்க. அப்போதான் அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வந்து தேவனுக்கு விரோதமாக என்னது கலகம் பண்ணாதீங்க, நீ தேவன் வந்து என்ன பொறுத்து அவர் வந்து தண்டிப்பார், அதனால் கலகம் பண்ணால் எவ்வளோதான் சொன்ன போகிறோம். இவங்க வந்து என்னது கேட்கவே இல்லை. அப்போ அடுத்து என்னது இந்த தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக என்னது கல் அறியணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்னது நிறைய பிளான் எல்லாம் என்னது பண்ணி அப்படி தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், அந்த பாவம் தான் என்னது இங்கே பாவத்தினாலே மரித்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்க வந்து உண்மையே என்னது சொல்லுங்க. அப்போ உண்மை பேசுகிறது தான் தேவனுக்கு பிடிக்கும். பொய் பேசுகிறவங்களை பிடிக்குமா? பிடிக்காதா? தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் தான் என்னது பொய் பேசுகிறது. அப்போ இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா இப்படி வந்து நிறைய காரியங்களை செஞ்சுட்டு அப்போ தான் தேவன் சொல்கிறார், இவங்களை வந்து என்ன செய்வேன், நான் வந்து அவங்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்த தேசத்தில் என்னது கொண்டு போகவே மாட்டேன், இவங்களை எல்லாரும் என்ன செய்வேன், வனாந்தரத்தில் என்ன செய்வேன், அழித்து போடுவேன். இவங்க வந்து எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அந்த கூட்டத்தை எல்லாத்தையும் நான் வந்து கேட்டுகிட்டே இருக்கேன். அதனால் இந்த வனாந்தரத்தில் எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, இந்த வனாந்தரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும், உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்திருக்கிறவர்களுமாகிய அனைவரின் பிரேதங்களும் விழும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து என்னது சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த தேவன் சொல்லியதை நிறைவேற்றுவாரா நிறைவேற்ற மாட்டாரா? கண்டிப்பாக நினைச்சுவார், நிறைவேற்றுவார். அப்போ ஆனால் சொல்றாரு, உங்கள் பிரேதங்கள் எல்லாம் விழும், ஆனால் என்னது உங்கள் பிள்ளைங்களை நான் வந்து நினைச்சுவேன், நான் சொன்ன தேசத்தில் நினைச்சுவேன் கொண்டு சேர்ப்பேன். அப்போ இந்த உங்களையெல்லாம் கொன்று போடுவேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாரு. ஒரே நாளத்தில் எல்லாரும் செத்து போவாங்களா? செத்து போக மாட்டேன். அதுக்கு என்னது சிலவங்க இன்னும் அவங்க நாளை மறுநாள் மரணிப்பாங்க, அது வந்து கால தாமதம் என்னது ஆகிட்டே இருக்கும். அதனால் அவர் வந்து என்ன செய்வோம், உங்கள் பிரேதங்களோ இந்த வனாந்திரத்தில் விழும், அதனால் அவைகள் வனாந்திரத்தில் விழுந்து தீரும் மட்டும் உங்கள் பிள்ளைகள் 40 வருஷம் வனாந்திரத்திலே. அப்பா தேவன் விரோதமாக அவங்க செய்த காரியத்தின் நிமித்தம் 40 வருஷம் அந்த வனாந்திரத்தில் திரும்ப அவங்கள சுற்றி 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 அவங்க எல்லாரும் இறந்து போகும் மட்டும் தேவன் அந்த காரியத்தை அந்த இடத்துல செஞ்சு. அப்படிப்பட்ட இதில் தான் அந்த யார் செலோப்பியாத்து மரித்து போகிறார். மரித்த பிறகு அதுக்கு பிறகு தான் அதுக்கு பிறகு இந்த பிள்ளைகளை கொண்டு சேர்ப்பேன்னு சொன்னார். சொல்லிட்டு அப்போ என்னது மீதி உள்ளவங்க எல்லாம் இறந்து போங்க. அப்போ தேவன் சொன்ன வார்த்தையே என்ன செய்யறது, அந்த இடத்துல அந்த காலேப்பையும் யோசுவன் தவிர மீதி யாரும் என்னது அந்த இடத்துல போக மாட்டாங்க, பிள்ளைகள் போவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அதே போல தான் என்ன செய்வார், அவங்க எல்லாரும் என்னது இறந்து போக மாட்டோம், அவங்கள வனாந்திரத்தை சுற்றி 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 நடக்க பண்ணினார். அப்போ தேவன் ஒரு வார்த்தை சொன்னால் கண்டிப்பாக என்ன செய்வார். அப்போ பொய் சொல்லுகிறவர்கள் தேவனுக்கு என்னது தேவனை வந்து என்னது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்க என்ன செய்தாலும் தேவன் அதை என்னது இதை பார்த்துட்டே இருப்பார். அப்போ ஏற்ற நேரத்தில் எந்த நேரத்தில் அதை செய்யணுமோ அதை வந்து என்னது கண்டிப்பாக என்னது செய்து முடிப்பார். அப்போ நம்ம என்ன செய்வோம், அந்த பிள்ளைகளை போல எப்படி இருக்கணும், உண்மை பேசுகிறவர்களாக
நம்ம இருக்கணும். அந்த பிள்ளைகள் என்னது எங்களுக்கு அவங்க காணியாட்சி தருவாங்களோ தரமாட்டாங்களோ அந்த இடத்துல போய் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஒரு இடத்துல போய் ஒரு காரியம் சாதிக்கணும்னு சொன்னால் என்னது பொய் சொல்லி உண்மை இன்னைக்கு உள்ள மனுஷன்ட்ட என்னது எதிர்பார்க்கவே எந்த ஒரு காரியம் சாதிக்கணும் என்னது உண்மை பேசி அதை வந்து சாதிக்கவே முடியுது. பொய் சொல்லி தான் எனது காரியத்தை சாதிக்கிற இடத்துல இந்த செலோப்பியாத்தின் குமாரத்திகள் உண்மை பேசி அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க, அஜயத்தை பெற்றுக்கொள்கிறார். அப்போ நம்ம வந்து தேவன் நம்மள்ட்ட எதிர்பார்க்கறது எந்த சூழ்நிலையிலும் பொய் பேசுகிறவர்களாக இருக்கக்கூடாது, உண்மை பேசுகிறவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறார். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை ஒரு ஆள் வாசிங்க. நீதிமொழி 28:20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவான் ஆகிறதற்கு தீ விரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பா. நீங்கள் சொல்ல உண்மை உள்ள மனுஷன் பரிபூரணங்களை ஆசீர்வாதங்களை பெறுவான். அப்போ உண்மை உள்ள மனுஷன் தான் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர பொய் பேசுகிறவர்கள் பரிபூரண ஆசீர்வாதத்தை என்னது பெற்றுக்கொள்ள முடியாது. நீதிமொழிகள் 12:22 ஒரு ஆள் வாசிங்க. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். அப்போ பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். அப்போ இந்த செலோப்பியாத்தின் குமாரத்திகள் மூலமாக நம்ம கற்றுக்கொண்ட படம் என்ன செய்யணும், எந்த சூழ்நிலையிலும் பொய் பேசக்கூடாது, உண்மையாக இருந்தால் மட்டும்தான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த குமாரத்திகள் பெற்றுக்கொண்டது போல நம்மளும் பெற்றுக்கொள்ளணும்னா உண்மை கண்டிப்பாக நமக்கு தேவை. 4ஆவதாக அவங்க வாஞ்சை உள்ளவர்களாக இருந்தார்கள். என்ன இருந்தாங்க, வாஞ்சை உள்ளவர்களாக இருந்தாங்க. 27ஆம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. எங்கள் தகப்பனுக்கு குமாரன் இல்லாததினாலே அவருடைய பெயர் அவருடைய வம்சத்தில் இல்லாமல் அற்று போகலாமா? எங்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே எங்களுக்கு காணி ஆட்சி கொடுக்க வேண்டும் என. அப்போ அவங்களுக்கு என்ன செய்யணும், ஒரு வாஞ்சை. அப்போ தேவன் சொல்லியாச்சு எல்லா பிள்ளைகளுக்கும் என்னது அந்த காணி ஆட்சியை பங்கு வச்சு கொடுக்கணும் அப்படின்னு என்னது தேவன் உத்தரவு கொடுத்தாச்சு. அதுலேயும் நமக்கு என்னது நம்ம வம்சம் நம்ம அப்பாவுக்கு பேர் என்ன செய்யக்கூடாது, அது ரெண்டு விடுபட்டு கூட போகக்கூடாது, நம்மளும் அந்த வம்சத்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு வாஞ்சை. நம்மளும் என்ன நினைப்போம், நம்ம என்ன ஜீவ புஸ்தகத்தில் நம்ம பேர் இருக்கணும், பரலோக ராஜ்யத்துக்கு போகணும், நமக்கு எல்லாருக்கும் வாஞ்சை இருக்குதானே. நம்ம வந்து ஜீவ புஸ்தகத்தில் பேர் இல்லை நம்ம பரலோக ராஜ்யம் போக முடியுமா, போக முடியாது. அதே போல தான் அந்த குமாரத்திகளுக்கு என்னது எங்கள் அப்பாக்கே என்னது வம்சம் அந்த என்னது அப்படியே போகக்கூடாது, அப்பா இறந்து போயாச்சு, நம்ம என்னது அவருக்கு வந்து குமாரர்கள் இருந்தால் மட்டும்தான் அது வந்து நிலை பெற்றிருக்க முடியாது, குமாரத்திகள் இருந்தால் அது வந்து கிடைக்காது. எப்படியாவது என்னது அப்பாக்கு அந்த வம்ச பேர் அதில் வந்து நிலை அதை வச்சிருக்கணும், அது வந்து என்னது மாறி போகக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னது ஒரு வாஞ்சை உள்ளவர்களாக இருந்தனால தான் நினைச்சுதாங்க அந்த இடத்துல போய் என்னது மோசைக்கிட்டையும் என்னது அவங்கள்ட்ட அந்த சபையில் உள்ள அனைத்து மக்கள்கிட்டையும் அவங்க வந்து கேட்குறாங்க. அப்போது நம்ம என்ன செய்யணும், வாஞ்சிக்கணும். இந்த செலோப்பியாத்தின் குமாரத்திகளுக்கு இருந்த வாஞ்சை என்ன செய்யணும், நமக்கு இருக்கணும். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை ஒரு ஆள் வாசிங்க. வாஞ்சை நிறைவேறுவது ஆத்மாவுக்கு இனிது, தீமை விட்டு விலகுவது மூடருக்கு அருவருப்பு. இங்கே என்ன சொல்லப்படுகிறது, வாஞ்சை நிறைவேறுவது ஆத்மாவுக்கு இனிது. அப்போ நம்ம வந்து என்ன செய்யணும், நம்ம வந்து வாஞ்சிக்கணும், என்ன செய்யணும், ஏசப்பா நம்ம வந்து என்னை வந்து பேர் என்ன ஜீவ புஸ்தகத்தை எழுதப்படணும், அப்படி இருந்தால் மட்டும்தான் நான் பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியும், இல்லைன்னு என்னது அந்த இடத்துல நான் வந்து சேரவே முடியாது ஏசப்பா. அதனால் என்ன செய்யணும், நான் வந்து என்னை பேர் வந்து எனக்கு அற்று போகாதபடிக்கு அந்த இடத்துல வந்து என்ன செய்யணும், எப்போ இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னது இந்த குமாரத்திகளை போல் என்ன செய்யணும், நமக்கும் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நான் சுதந்திர வழியாக மாறணும் அப்படின்னு சொல்லி அந்த குமாரத்தி கூட நமக்கு என்னது ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும். அடுத்தபடியாக அவங்களுக்கு இருந்த தேவனுடைய பிள்ளையின் வார்த்தைக்கு என்ன செய்யும், கீழ்ப்படி. இந்த வாஞ்சியாக இருந்தனால தான் இவங்க வந்து இப்போ வந்து என்ன செய்கிறாங்கன்னா கேட்குறாங்க. அப்போ வந்து மோசைகிட்ட போய் கேட்குறான். அப்போ மோசை வந்து என்ன செய்வார், உடனே பதில் கொடுக்க முடியுமா, முடியாது. அவர் கர்த்தருடைய சந்நிதியில் என்னது இப்படி வந்து செலோப்பியாத்தின் குமாரத்திகள் ஏண்ட வந்து கேட்குறாங்க, எங்களுக்கும் காணியாட்சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, நான் என்ன வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன்கிட்ட போய் அவர் வந்து என்ன செய்யறாரு, அந்த இடத்துல வந்து கேட்குறாரு. அப்போ கர்த்தர் மோசையிட்ட என்ன சொல்கிறாருன்னா, செலோப்பியா
செலோப்பியாத்தின் குமாரத்திகள் சொல்லுகிறது சரிதான். அவர்களுக்கு அவருடைய தகப்பனுடைய சகோதரருடைய சுதந்திரம் கொடுக்க வேண்டும். அவர்கள் தகப்பன் பின் வைத்த சுதந்திரத்தை அவர்களுக்கு கிடைக்கும்படி செய்வாயாக. அவங்க போய் கேட்டனால தான் கிடைச்சது. கேட்காம இருந்தால் கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ என்னச்சுவாங்க, மீதி உள்ளவங்களுக்கு பங்கிட்டு இவங்க பெண்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு என்னது அந்த இடத்துல கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த என்ன சுதந்திரம் கிடைத்திருக்காது. அவங்க தைரியமாக அந்த ஒற்றுமையோட தைரியமாக ஒரு வாஞ்சையோட அவங்க என்னது தேவனிடத்துல இந்த மோசேட்ட போய் கேட்டனால தான் அந்த இடத்துல கர்த்தர் என்ன செய்கிறாரு, நேரமுள்ள ஒவ்வொரு காரியத்தை மாற்றி அவங்களுக்கும் அந்த இடத்துல காணியாட்சி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, மோசைக்கு என்னது கட்டளை கொடுக்கிறார். அது அதில் தான் இருக்குது. எண்ணாகமம் 27ஆம் அதிகாரத்தில் தான் இருக்குது. அவங்களுக்கு குமாரன் இல்லைன்னா குமாரத்திக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தையே அந்த இடத்துல தேவன் மோசைக்கு அந்த இடத்துல புதிதாக அந்த பழைய சட்டத்தை மாற்றி அந்த இடத்துல குமாரன் இல்லாவிட்டால் குமாரத்திகளுக்கு அவங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும் என்று அந்த இடத்துல தேவன் ஒரு கட்டளை கொடுக்கிறார். அதுபோல தான் நம்மவும் வாஞ்சியோடு நம்ம கேட்டால் தேவன் நம்முடைய இருதயத்தின் வாஞ்சியே நினைத்து கண்டிப்பாக நினைச்சுவார். நம்மளை கைவிடாமல் எப்படியாவது அவர் அடித்து உடச்சாவது நினைச்சுவார். நம்மளை அந்த இடத்துல பரமகானானிக பரலோக ராஜ்யத்தில் நம்மளை நினைச்சுவார் கொண்டு சேர்ப்பார். அப்போ அடுத்ததாக தேவ பிள்ளையின் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருந்தார்கள். அப்போ சும்மா இதை பெற்றுக்கொள்ள முடியுமா? இப்போ நம்ம ஒரு சாதனம் தான் இருக்குது. ஒரு பிள்ளைங்க இப்போ ஒரு விளையாட்டு கேட்குறாங்க, அப்போ என்ன செய்யும், ஏதாவது ஒரு சாதனை கேட்குறேன். அப்போ அப்பா என்ன சொல்லணும், நீ நல்லா படித்து நல்லா மார்க் எடுத்தால் உனக்கு வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லணும். அப்படி தானே? இப்போ கேட்ட உடனே பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்தா அந்த பொருட்களுக்கு மதிப்பு தெரியுமா? தெரியாது. அப்போ அப்பா என்ன சொல்லணும், நீ இப்படி இருந்தால் நான் உனக்கு வாங்கி தரல, நீ இதை செய்தால் நான் உனக்கு வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல தான் இவங்களுக்கும் தேவன் கொடு என்று சொல்லியாச்சு. அப்போ உடனே இவங்க பெற்றுக்கொண்டாங்களே? இல்லை. அதுக்கு அவங்க ஒரு கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சால் மட்டும்தான் அந்த இடத்துல அதை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ என்ன கட்டளைன்னு பார்க்கும்போது எண்ணாகமம் 36ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை ஒரு ஆள் வாசிங்க. இப்படி இருக்க இவர்கள் இஸ்ரவேல் புத்திரோட வேறொரு கோத்திரத்தின் புத்திரருக்கு மனைவிகளானால் அந்த குமாரத்தியோட சுதந்திரம் எங்கள் பிதாக்குட சுதந்திரத்திலிருந்து நீங்கி அவர்கள் உட்படுகிற கோத்திரத்தின் சுதந்திரத்தோட சேர்ந்து போகும். இப்படி எங்கள் சுதந்திரத்துக்கு சீட்டினால் விழுந்த பங்கில் இராமல் அற்று போகுமே அப்படின்னு. அப்போ இங்கே ஒரு கட்டளை என்னன்னு சொன்னால், இவங்க எந்த கோத்திரத்தில் இருக்கிறாங்களோ அந்த கோத்திரத்தில் உள்ள குமாரரை தான் திருமணம் பண்ண வேண்டும் என்ற கட்டளை. அப்போ நமக்கும் தேவன் நிறைய நம்ம அந்நிய நுகத்தோடு பிணைக்கக்கூடாது என்ற கட்டளை. அதே போல தான் இவங்க எந்த கோத்திரத்தில் இருக்கிறாங்களோ அந்த கோத்திரத்தில் இது வாசிக்கும் போது அதில் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த கோத்திரத்தில் உள்ள குமாரரை கல்யாணம் பண்ணினா மட்டும்தான் இவங்களுக்கு அது சொந்தமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை கொடுத்துருந்தது. இப்போ இவங்க யார் இல்லாமல் விடுறாங்க, அப்பா வனாந்தரத்தில் இறந்து போயாச்சு. இப்படி ஒரு கட்டளை வந்த பிறகு எங்களுக்கு ஒன்று முடியாது, நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச பையனை தான் கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மாறி ஒரு பதிலுமே பேசலை. அவங்களுக்கு என்ன வேணும், அவங்க பிதாக்களுடைய வம்சத்தில் பேர் என்ன செய்யக்கூடாது, அற்று போகக்கூடாது, எப்படியாவது இதை பெற்றுக்கொள்ளணும் ஒரு வாஞ்சியனை இருந்தனால அவங்க என்ன செய்யறாங்க, அந்த கட்டளைக்கு என்ன செய்யறாங்க, கீழ்ப்படுகிறாங்க. அப்போதான் இந்த யோசேப்புடைய குமாரனாகிய வம்சத்தால் பிறந்த நிறைய பிரபுக்களும் எல்லாரும் சொல்கிறாங்க, மோசேட்ட சொல்கிறாங்க, தேவனால் அன்று இவங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டது, இவங்களுக்கும் அந்த இடத்துல பங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவனால் கட்டளை பிறப்பிக்கப்பட்டதே, அதனால் இவங்களுக்கு நம்ம பங்கு கொடுக்கணும்ல, அதுக்கு நீங்கள் ஏதாவது செய்யணும். அப்போ தான் இந்த கட்டளை வருது. இந்த கோத்திரத்தில் அவங்க திருமணம் பண்ணினா மட்டும்தான் இது அவங்களுக்கு கிடைக்கும், இல்லைன்னு சொன்னால் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை. அந்த கட்டளைக்கு அவர்கள் அப்படியே கீழ்ப்படிந்தாதான் 10ஆம் வசனத்திலும் கர்த்தர் மோசே கட்டளையிட்டபடியே செலோப்பியாத்தின் குமாரத்திகள் செய்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது. அப்போ அவங்க செய்தால் கண்டிப்பாக நிச்சயம் அது அவங்களுக்கு கிடைக்கும். அதே போல தான் அதே இந்த கோத்திரத்தில் அவங்க என்ன செய்வாங்க, திருமணம்
பண்ணுவார்கள். அப்போ இது வந்து என்னது, இது அவங்க பங்கு மாறி மாறி போய், இல்லைன்னா என்ன செய்யும், இவங்க வேற ஒரு கோத்திரத்தில் போய் திருமணம் பண்ணாங்கன்னா இவங்க பங்கு என்ன செய்யும், இனி ஒரு கோத்திரத்து கூட போய் சேரும். அது வந்து தேவனுக்கு பிரியமில்லை. அப்போ அந்த குமாரத்துகளுக்கு தேவன் நல்ல ஞானத்தை வந்து என்னது கொடுத்துருக்கிறாரு. அவங்க கேட்கணும், தேவன் இப்படி அதில் செய்யணும். அப்போ அந்த மூப்பர்கள் வந்து இப்படி ஒரு காரியத்தை அவங்க வந்து கீழ்ப்படுகிறார்கள். இன்னைக்கு நமக்கும் வந்து என்னது தேவன் அநேக கட்டளைகளை தருகிறார். நம்ம பிள்ளைகளை எப்படி நம்ம என்னது ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் இருக்கிறவங்க நம்ம இருக்கிறோம் பெண்கள் கூடுகையில். அப்போ நம்ம பிள்ளைகளை வந்து என்னது அந்த பிள்ளைகளுக்கு வந்து எப்படி திருமணம் பண்ணி வைக்கணும், அந்நிய நுகத்தோடு நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, நம்ம வந்து பங்கு அடையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தேவன் நமக்கு அநேக என்னது கட்டளைகளை தந்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14 முதல் 18 வரை ஒரு ஆள் வாசிங்க. 2 கொரிந்தியர் 6. அந்நிய நுகத்திலே அபிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அபிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்களே. அப்பா நமக்கு வந்து எனது போதகர் மூலமாக அநேக நேரத்தில் எனது இந்த கட்டளை வந்திருக்கும். நம்ம பிள்ளைகள் என்னது அந்நிய நுகத்தில் அபிசுவாசிகளுடன் பிணைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனது அநேக நேரத்தில் நமக்கு உபதேசம் வந்திருக்கு. இன்றைக்கும் தேவன் இந்த பெண்கள் கூடுகையில் இந்த செலோப்பியாத்தின் குமாரத்திகள் மூலமாக தேவன் நமக்கு தருகிற ஒரு கட்டளை என்னென்ன, அந்நிய நுகத்திலே அபிசுவாசிகளுடன் நம்முடைய பிள்ளைகளை இணைக்கக்கூடாது என்று ஒரு கட்டளையை தேவன் நமக்கு தருகிறார். அப்படி நம்ம அந்த கட்டளைகளை செய்தால் மட்டும்தான் நம்ம என்னது அவர் நமக்கு தேவனாயிருப்பார், நாம் அவருக்கு பிள்ளைகளாக இருப்போம். இந்த கட்டளையை மீறி நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சா அவர் நமக்கு தேவனாக இருக்கவும் மாட்டார், நம்ம என்னது அவருக்கு வந்து பிள்ளைகளாக இருக்க முடியும். இது தேவனுக்கு அசுத்தமான காரியம். அதான் 17ஆம் வசனத்தை சொல்லி, ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த அந்நிய நுகத்தில் நம்ம வந்து என்னது விசுவாசிகள்னா அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அசுத்தமான காரியம் என்று என்னது இந்த வசனம் நமக்கு என்னது கற்றுத்தருகிறது. அப்போ நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத அசுத்தமான காரியத்தை நம்ம செய்யலாமா? செய்யக்கூடாது. அதுக்கு அடுத்த வசனம், அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இந்த அசுத்தமான காரியத்தை செய்யாதிருந்தால் மட்டும்தான் தேவன் நம்மளை வந்து என்ன செய்வார், ஏற்றுக்கொள்வார், நமக்கு பிதாவாயிருப்பார், நம்ம வந்து என்னது அவருக்கு குமாரரும் குமாரத்திகளுமா இருப்பேன். இல்லைன்னு சொன்னால் அவர் நமக்கு பிதாவாக இருக்கவும் மாட்டார். அவருடைய குமாரத்திகள் என்று சொல்வதற்குள்ள என்னது தகுதி வந்து நமக்கு கிடையாது. இது வந்து தேவன் அசுத்தமான காரியம், அந்த அசுத்தமானதை தொடாதிருங்கள். அப்பா தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம செய்யலாமா? செய்யக்கூடாது. அப்போ பெண்கள் கூடியிருக்கிற பெண்களாகி நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் தருகிற பாடம், நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது, அந்நிய நுகத்தோடு பிணைக்க கூடாது. இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். பிரியமில்லாத காரியத்தை செஞ்சால் என்னது, இப்போ அப்பா இருக்குது பிள்ளை இருக்குது, அப்பாய்க்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சால் அப்பா என்ன செய்வோம், கோபம் வரும். அவர் வந்து என்ன அடிச்சு வர அந்த பிள்ளைகிட்ட பாசமாக இருக்கவே மாட்டார். அதே போல தான் நமக்கு யார், ஏசப்பா நமக்கு தகப்பனாக தாயாக எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார். அப்போ அவருக்கு பிரியமில்லாத அந்த அசுத்தமான காரியத்தை செஞ்சால் அவர் நமக்கு பிதாவாக இருக்க மாட்டார். நம்ம அவருக்கு என்னது பிள்ளைகளாக இருக்க என்னது அந்த தகுதியை இழந்தவர்களாக நம்ம வந்து இருப்போம். அப்போ இந்த செலோப்பியாத்தின் குமாரத்திகள் மூலமாக தேவன் நமக்கு நல்ல அழகான ஒரு கட்டளை தருகிறார். நம்ம பிள்ளைகளை எனது அந்நிய நுகத்தோடு பிணைக்க, எந்த சூழ்நிலை வந்தாலும் என்ன செய்வது, அந்நிய நுகத்தோடு பிணைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னது நமக்கு வந்து தேவன் அழகான ஒரு காரியத்தை செய்கிறார். அப்போ நம்ம வந்து எப்படி இருக்கிறோம், பெண்கள் கூடையில் இருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? அப்போ முதல்ல தேவனிட்ட ஐக்கியம் இருந்தால் மட்டும்தான் என்னச்சியும் மனிதர்களோட ஐக்கியம், தேவனோட ஐக்கியம் எல்லாம் இருந்தால் மனிதர்களோட நம்ம அன்பு இருக்குமா? இருக்காது. நம்ம வந்து ஐக்கியமாக இருக்கவே
முடியாது. அப்போ முதல்ல தேவன் நம்மள்ட்ட எதிர்பார்க்குற காரியம் ஐக்கியம் உள்ளவர்களாக, தேவனோடு அதுக்கு தான் நம்மளை தேவன் அழைச்சி வச்சிருக்கிறார். அதான் வசனத்தில் அழகு வந்து அதுக்கு தான் உங்களை அழைத்திருக்கிறேன் அப்படின்ட்டு வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ முதலாவது நிச்சயம் ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கணும். ரெண்டாவது என்னது, தைரியமாய் தேவனிட்ட என்னது கிட்டி சேர்க்கிறவர்களாக, எந்த ஒரு பயமும் இல்லாமல், பயம் நமக்கு என்னது இருக்கவே கூடாது, தைரியமாய் தேவனை கிட்டி சேர்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ அடுத்து என்னது, எப்போதும் உண்மை உள்ளவர்களாக, பொய் என்பது நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. தேவ பிள்ளைகள்கிட்ட இருந்தால் சரி தான், நம்ம கூட இருக்கிறவங்கிட்ட சரி, எந்த சூழ்நிலை பொய் சொல்லி அந்த இடத்த வந்து நகர்ந்து போகாது. எப்போதும் உண்மை உண்மை இருந்தால் மட்டும்தான் என்னது தேவன் தருகிற ஆசீர்வாதங்களை நம்ம வந்து என்னது பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து என்னுடைய பேர் வந்து நம்ம பேர் என்னது ஜீவ புஸ்தகத்தில் என்னது விடுபட்டு போகாதபடி, ஏசப்பா என் பேர் எப்போ அது இருக்கணும், நான் பரலோக ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளியாக மாறணும் அப்படின்ற ஒரு வாஞ்சை, ஒரு தாகம் எப்போ நம்ம மனசுலேருந்து என்னது இருந்து நம்ம பாவம் செய்த ஏசப்பா, நம்ம வந்து பாவம் செய்தால் நம்ம பேர் என்னது அது வந்து விடுபட்டு போகும். அப்போ ஜீவ புஸ்தகத்தை பேர் இல்லாமல் இருந்தால் என்னது போக முடியாது. அந்த பிள்ளைங்க என்னது வைராக்கமாக இருந்தால் அதில் வந்து பேர் விடுபட்டு போமே, நமக்கு வந்து அதில் இந்த காணியாட்சி கிடைக்காது அப்படின்னு ஒரு வயிறு அந்த ஒரு வாஞ்சை இருந்தனால அவங்க என்னது பெற்றுக்கொண்டார். நம்ம என்ன செய்யணும், நம்ம வந்து பேர் வந்து ஜீவ புஸ்தகத்தில் இருக்கணும், நான் பரலோக ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளியை காணப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னது அந்த வாஞ்சி உள்ளவர்களாக இருக்கணும். தேவன் தருகிற கட்டளைக்கு என்ன செய்யணும், எந்த சூழ்நிலையும் தேவனுக்கு பிரியமில்லாத அந்த அசுத்தமான காரியத்தை செய்ய மாட்டேன், அந்த கட்டளையை நான் ஏற்றுக்கொள்வேன், அதன்படி நடப்பேன், நான் தேவனுக்கு எனது குமாரனும் குமாரத்தியுமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னது நமக்கு ஒரு வைராக்கியம் என்ன செய்யணும் நமக்கு வந்து இதுதான் தேவன் நம்மள்கிட்ட வந்து எதிர்பார்க்கிறார். பெண்கள் கூடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளிடம் தேவன் எதிர்பார்க்கிறது இதுதான். அப்போ நம்ம என்ன செய்யணும், தேவன் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிற காரியத்தை நம்ம செய்யணுமா செய்யண்டாமா, கண்டிப்பாக செய்யணும். அப்போ நம்ம வந்து தேவனுக்கு பிள்ளைகளா, குமாரனும் குமாரத்திகளை இருக்கணுமா வேண்டாமா, இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த காரியத்தை வந்து என்னது செய்தான். அப்போ செலோப்பியாத்தின் குமாரத்திகள் நமக்கு இன்னைக்கு நல்ல ஒரு அவங்கள்ட்ட இந்த நற்பண்புகளை தேவன் நமக்குன்னு சுட்டி காட்டி இருக்கிறார். அதை நம்ம வந்து என்னது ஏற்றுக்கொண்டு அதன்படி செயல்படுகிறவர்களாக காணப்படணும்.